வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய ஆணி மாத பலாபலனை கன்னிராசிக்கு எவ்வாறு உள்ளது. இந்த கன்னிராசிக்காரங்க கடுமையான தாக்கத்தெல்லாம் அனுபவிச்சிட்டாங்க. இந்த 2 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே கொஞ்சம் சரியில்லாத ஒரு காலம் ஓடிட்டுருக்கு. மாதம் இது ஏன் சொல்கிறேன்னா, நாம் நினைவுபடுத்தி கொண்டு இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தும் நாம் தடை ஏற்படுகிறதல்லவா, நம் கோபதாபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். ஏன் இவங்களுக்கு மட்டும் இதை சொல்கிறேன்னா, நேரடி பார்வை சனி பகவானுடைய நேரடி பார்வை இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது, அடுத்தவர் சொத்துக்காக நாம் ஜாமீன் போடுறது, அடுத்தவருக்கு வாங்கிறதுக்கு நாம் பதில் சொல்கிறது, நண்பனுக்காக நாம் ஈட்டுறது, இந்த மாதிரி நற்காரியங்களை செய்துட்டு நாம் மாட்டின்னு முடிக்கிறது. இதனால் கணவன் மனைவி உறவிலும் விரிசல்கள் ஏற்படுறது. இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னா, நம் கிரகத்தின் காரகம் நாம் செயல்படுத்துகின்ற நேரம். அவருடைய காரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா யாராலையும் முடியாது. சனி பகவானுடைய ஆட்டம் யாரையும் விட்டு வைக்காது. இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவது தான் தவிர்த்து கொள்ளுங்கள். அண்ணாமலையாரை வழிபடுவதை சாலச் சிறந்ததாக எடுத்துங்க. காற்று இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த காற்று ராசியில் நம்ம 12ஆம் அதிபதி அமருகின்ற மாதம்தான். காற்று ராசி என்று சொல்லக்கூடிய முதல் 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனின் வீட்டில் இந்த சூரிய பகவான் அமருகின்ற நேரம்தான் இந்த ஆணி மாதம். நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்வது என்பது ரொம்ப ஒரு கடுமையான தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுகின்ற காலம். ஐயா, வருமானம் சார்ந்த விஷயம் அதிகமாக காணப்படும் இந்த மாதம். 10ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பெறுகின்ற நேரம். நம்ம ராசிநாதன் தான் புதன் பகவானும். அப்போ மனசளவில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, வேலையில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகப்போம். இந்த பொறுமையின் நிதானத்தை இந்த மாதம் ஃபுல்லாக கடைபிடிங்க. எதை செய்து விட்டாலும் நாம் இந்த நாவினை அடக்கியே தீரணும். எவன் ஒருவன் எதை அடக்காவிட்டாலும் நாவினை அடக்கி தீரணும். இந்த நேரத்தில் நாவையும் கட்டு போடுங்க. மனுஷனுக்கு தேவை 2 விதமான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒன்று நாவு, இன்னொன்று கை ஊட்டல் என்று சொல்லக்கூடிய அடுத்தருக்காக நாம் கொடுத்துட்டு மாடிக்கிறது. இந்த 2 விஷயத்தை நாம் கண்காணித்தாலே போதும். மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகும். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. இந்த மாதம் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. ஐயா, நிறைய பேருக்கு நான் என் லேண்டை போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஐயா, அந்த வீடே விற்காமல் இருக்குது, இடமே விற்காமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை பார்ட்டிங்க வந்து போகிறாங்க, அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, திருப்பி ரிட்டன் ஆகி போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்ததெல்லாம். ஏன்னா அதெல்லாம் வந்துச்சுன்னா நான் அந்த பிரச்சனையிலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து நான் விடுபட்டு வெளியே வருவேன். போர்டு வச்சு பல ஆண்டுகள் ஆச்சு சாமி, இன்னும் சேல்ஸ் ஆகலைன்னா அதெல்லாம் இந்த மாதம் சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அரசாங்கத்தில் ஏற்படும் அந்த பிரச்சனையெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்பு. அரசாங்கத்துக்கு நம்மளுக்கும் சப்போர்ட்டே இல்லை சாமி, நாம் எது சொன்னாலும் ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. என் வீட்டில் பத்திரம் சரியில்லை, இந்த சர்ச்சு சரியில்லை, பட்டா சரியில்லை, இது சரியில்லை, பேப்பர் ஒர்க்கு சரியில்லை, இதெல்லாம் சரி பண்ண முடியும்னா இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் பத்திரம் சார்ந்த விஷயத்துலேயும் சரி, பேப்பர் ஒர்க்லேயும் சரி, கவர்மெண்ட்டில் என்னென்ன விஷயம் நம்மளுக்கு தடை ஏற்பட்டதோ, அரசாங்கத்தில் நம்மளுக்கு என்னென்ன விஷயத்தில் தடை ஏற்பட்டதோ, பத்திரம் விஷயமாகட்டும், பட்டா அவசியமாகட்டும், வேலையாகட்டும், வேலையில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், மீண்டும் வேலை எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா சுவாமி, எல்லாருமே எதிர்பார்க்குறதான். என்னை கடுமையான அந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிட்டாங்க, அங்கே எங்களுக்கு தொந்தரவாக இருக்குது, போக்குவரத்து இல்லை, ரொம்ப பேஜாராக படுறேன்னா வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. அதாவது திரும்ப பழைய நிலைமைக்கு நம்மளை ஓட்ட வைக்கிறதுக்கு இறைவன் ஆப்ரேட் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாமல் இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான், அதாவது சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமையில் குரு பகவான் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சம்பந்தப்படுகின்ற நேரம் ஆவணி மாதம் 21ஆம் தேதி. இந்த புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. தயவு செய்து புரிஞ்சுங்க. இந்த கண்டகச்சனி, அஷ்டமத் சனி, இந்த மாதிரி விதத்துலேயும் எல்லா இடத்துலையும் புத்திர பாக்கியம் என்பது உண்டு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரங்க, திருமணம்லாம் நடந்துடும், தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் திருமணம்லாம் நடக்கலைன்னு நினைக்காதீங்க. எல்லாமே கொடுப்பான் இறைவன். சங்கடத்தை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான், எல்லாத்தையுமே கலந்து தான் கொடுக்கணும். இதே ஒரு நாள் பொழுதுலே நான் ஃபுல்லாகவே சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறதுலாம் வேறு. அப்பப்போ எதனா ஒரு மெடிக்கல் மிராக்கல் மாதிரி எதனா ஒன்று நடந்தால் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம சரிசமமாக வச்சிட்ருக்கோம். இல்லைன்னா நம்ம தலைக்கு மேலே ஏறிடும். இறைவன் எல்லா விஷயத்தையும் என்னையும் தான் அப்படி தான் ஆட்டி படைச்சிட்ருக்கான். நான் ஒன்றும் பெரிய மகான் அல்ல, நான் ஒரு பெரிய பண்டிதன் அல்ல, என்னையும் ஒரு பொருட்டாகி இறைவன் சொல்ல வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் நாம் யோசனை பண்ணி பேசுவோம். நம்மளை சொல்கிற அளவுக்கு வச்சுட்ருக்கானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பேசணும். இருக்கின்ற காலம் செம்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நான் இன்று வரைக்கும் பார்த்துக்கிட்டு போதுங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வழிகாட்டுதலாக இருந்துருவோம். முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வரை அறம் செய்ய விரும்பு தான் சொல்லியிருக்காங்க ஔவையார். அப்போ நல்லது முடிஞ்ச வரைக்கும் செயல்படுத்து, முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லியிருக்கேன்.
நாம் செஞ்சுட்டு மாட்டிக்காதீங்க. அடுத்தவருக்கு ஜாமீன் போகிறது இந்த மாதிரி விஷயத்தில் தவிர்த்து கொள்வது இந்த மாதம் நன்மையை தரும். காரணம், செவ்வாயுடைய இடப்பெயர்ச்சி இந்த மாதம் ஆனி மாதம் 6ஆம் தேதிக்கு நடைபெறுது. இது வரைக்கும் 8ஆம் இடத்தில் இருந்தார் செவ்வாய் பகவான். அவர் இடம்பெயர்ந்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு சாலச்சிறந்ததாக. அதனால தான் சொன்னேன், இந்த மாதம் நிறைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரத்தை பார்க்கலாம், நிறைய தொந்தரவுலேருந்து வெளியில் வரத்தை பார்க்கலாம். எதை ஒருவன் எவன் ஒருவன் எதை அடக்காவிட்டாலும் நாவினை அடக்கி தீரும். அந்த நாவு தொந்தரவுலாம் இனிமேல் வராது. தொந்தரவுலேருந்து நாம் எதுக்கு விடப்பட போகிறோம்னா, முதல் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும், மனம் ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வெளியூர் ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான காலம் ஏற்படும். இந்த நேரத்தில் அண்ணாமலையாருடைய வழிபாடும், திருவரங்கம் சென்று சொல்ல ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வழிபடுவதும் முக்கிய தருணமாக. அண்ணாமலையாருடைய வழிபாடு ரொம்ப சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தை நீங்கள் சென்று வழிபடுவதும், சிதம்பரத்துக்கு போகிறதோ அந்த திருவண்ணாமலை சென்று வழிபடுவதும் ரொம்ப சிறப்பினை தரும். இந்த மாதம் ஸ்ரீரங்கம் செல்வதும் இன்னும் சாலச் சிறந்ததாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு தேவை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. காம திரிகோணத்தில் முதல் ராசியாக வருகின்ற மிதுனத்தில் சூரிய பகவான் அங்கே புதனோடு ஆட்சி பெற்று நம்ம ராசிநாதன் தான் 10ஆம் இடத்திலே சம்மந்தப்படுறார். அப்போ வேலைக்கான அமைப்புகளும் அங்கே சென்றால் தீர்வு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த மாதம் நிறைய தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான மாதங்களாக நிறைய மாற்றங்கள் கொடுக்கும், தீர்வுகள் கொடுக்கும், திருமணத்தை கொடுக்கும், கல்யாணத்தை கொடுக்கும், குழந்தை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நற்காரியங்கள்லாம் இந்த ஆணி மாதம் தடையில்லாமல் கிடைக்கும். காற்று 3 என்று சொல்லக்கூடிய தடையாக இருந்தால் அந்த ஆணி மாதம் தடைகள்லாம் உடைய போது ஆதிக்கத்தை பெற போகிறீங்க. 10ல் ஒரு பாவியாக இருக்கணும். முக்கால்வாசி உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனையே நாம தான் அந்த பாவியை அது எல்லாமே விடுபட்டு வெளியே. விரையாதிபதி 10ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அவர் தான் 12ஆம் அதிபதி தான். அவர் வெளியூர் பயணத்தை கொடுக்கும், அதன் மூலியமாக ஆதாயத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், வேலையில் பெரிய ஜாக்பாட் கிடைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கிறத பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்க எல்லாருமே கன்னிராசிக்கு ஜாக்பாட் அடிச்சோன்னா அப்படிலாம் கிடையாது. குரு பகவான் 11ல் வந்துடுச்சு, எனக்கு லட்சக்கோடியில் எனக்கு கிடச்சிருமா, லாட்ரி வாங்கலாமா, இதெல்லாம் தவறு. நம் மனதில் என்ன இருக்குதோ, நம்ம வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்குதோ அதெல்லாம் நம்மளுக்கு மீறி வந்தால் கடவுள் கொடுக்குறத நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இறைவன் கொடுக்குறத 11ல் குரு வந்துடுச்சு, எனக்கு சுக்கிரன் சம்மந்தப்பட்டது இப்போ எல்லாமே கட்சிடும்னா உடனெல்லாம் கிடைக்காது. அதுக்கான காலம் வரும்போது நீங்கள் தேக்காமல் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கான அமைப்பு இறைவன் கொடுப்பார். பொறுமையும் நிதானத்தை மட்டும் இந்த நேரத்தில் கடைபிடிங்க. நீங்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் தடையில்லாமல் முடிச்சிடும். நம்மளுக்கு என்னென்ன விஷயம் வருதோ அதெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்மெண்ட் பண்ணிடு. இன்று கொடுத்த வேலையை இன்றே முடித்து கொள்ளுங்கள். அதன் மேலே மறுநாளில் எல்லாத்தையும் ஒதுக்கி போடாதீங்க. எந்த விஷயத்தையும் நாளைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன்ற பேச்சுக்கு முதல்ல தூக்கி போடுங்க. இந்த ஆணி மாதம் செய்ய வேண்டியது என்னடான்னா, நம்ம வாழ்க்கையை எந்த பாதையில் நாம் போயிட்டுருக்கோம், நாம் இந்த மாதம் எவ்வாறு போயிட்டுருக்கு, நம்ம வாழ்க்கை இந்த மாதம் தாண்டிடுவோம் அப்படின்றனா அந்த எண்ணத்தை மட்டும் மாற்றிக்க சாமி. உங்கள் வாழ்க்கையில் நிறைய தெளிவான பாதையை இந்த இனிமேல் வருகின்ற காலங்கள் கொடுக்கும். நிறைய கிரகத்தின் பயிற்சியின் மூலயமாக உங்களுக்கு ஆதாயத்தை பெறப்போகுது. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாகவும் மனசு பூர்வமாக இருந்து வந்த பிரச்சனை, திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனை, காதலில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, காதல் தோல்வியில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது. நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க எதிர்பார்த்திருந்த திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலம். திடீர்னு பார்த்தோன்னா திருமணம்லாம் நடந்தே முடிஞ்சிடும். இந்த 21ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், தெரியும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்க்கலாம். ஏன் இதெல்லாம் நடக்குது, எதனால் நடக்குது, ஏன் இப்படி போகுது அப்படின்ற எண்ணங்கள்லாம் உருவாகவே ஆகாது. எப்படி நடக்குது, இதெல்லாம் யாரால் நடக்குதுன்ற அளவுக்கு நம்மளுக்கு மாற்றமெல்லாம் உண்டு. நிறைய விஷயங்கள்லாம் இப்போ கிடைக்க போகுது. நிறைய தவறான விஷயங்கள்லாம் நற்காரியங்களாக மாறுகின்ற காலங்கள் இந்த கன்னிராசிக்காரங்க இந்த மாதத்திலேருந்து எதிர்பார்க்கின்ற அமைப்புகள். இனிவரும் காலம் இப்படி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க ஐயா. ஓரளவுக்கு நீங்கள் சமமாக வந்துடுவீங்க. குடும்பம் இந்த கோபதாபம் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். மனசில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலையெல்லாம் மாறும். நம்மளுக்கும் ஏதோ நல்ல காலம் பிறந்துச்சு பழகுது அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும். தவறான பாதை தவறான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நன்மையை தரும். இறைப்பற்று இறை நாமம் திருவண்ணாமலை அண்ணாமலையரை வழிபடுது. சிவாய நம நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எப்பொழுதும் மந்திரத்தை சொல்லிக்கிற இல்லையா. ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இதை ராம் 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 இதை சொல்லுங்க போதும். அதிகப்படியான அழுத்தலாம் தேவையில்லை. நாம் மனதை கட்டுப்படுத்தி கொண்டாலே எல்லா விதமான கட்டுப்பாடும் நம்மக்கிட்ட வந்துடும். ஐயா நம்மக்கிட்ட தாங்க இது மொத்தமே கட்டுப்பாடே மனசை தாங்க. அந்த கட்டுப்பாடை எடுத்துக்கொண்டாலே அதிக ஆசை அதிக துன்பத்துக்கான காரணம். அந்த துன்பத்தை எதனால் வருதுன்னு நாம் கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணி நாம் யோசனை பண்ணிங்கன்னா அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க.
ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனை செய்துங்க. கொஞ்ச நேரம் பொறுமையாக தியானம் இதை மாதிரி விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோகா எடுத்துங்க, நடைபயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இதயம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து உங்களை முதல்ல சர்ஜரி சார்ந்த விஷயத்தை முதல்ல தேடுங்க. இந்த சிறுநீரக கோளாறு இதை மாதிரி தொந்தரவுகளை எதனா அனுபவிச்சாங்கன்னா முதல்ல உடம்பை போய் பாருங்கள். உடம்பு உபாசை எதனா கொடுத்துருந்தா அதை முதல்ல கேஸ்லேருந்து வெளிப்பட்டு பண்ணுவாங்க. இந்த மாதம் நிறைய விஷயத்துலேருந்து நீங்கள் சர்ஜரி இதை மாதிரி விஷயத்தெல்லாம் செய்து கொண்டு வெளியே வரத்துக்கான அமைப்புகள் ஏற்பட போதும். நல்ல விஷயம்லாம் நம்மளுக்கு நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் தீர்க்கின்ற மாதமாக, குடும்பமாகட்டும், வேலையாகட்டும், வேலையில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், கல்வி ஆகட்டும், எல்லாத்துலேயும் படிப்பு சார்ந்த விஷயம் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு குட்டாக இருக்கும். நமக்கு என்னென்ன தேவைகள் பூர்த்தி செய்யாமல் போனதோ அவை அனைத்தையும் பூர்த்தி செய்கின்ற காலமாக, நம்ம விஷயத்தில் என்னென்ன விஷயத்தில் தடை இருந்ததோ அதெல்லாம் தடையில்லாமல் செல்லுகின்ற காலமாக இந்த மாதம் இருக்கும். நிறைய குட் நியூஸ்லாம் வரத்துக்கான காலம். நிறைய தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் விடுபட்டு வெளிவரத்துக்கான காலம். பெண்களால் ஏற்பட்டு வந்த அவமானங்கள் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போது. நிறைய குட் நியூஸ், நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் எடுத்து செய்ய போகிறீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த ஆணி மாதம் மிக சிறப்பினை தருகின்ற மாதமாக அமையும். நிறைய செல்வங்கள் வந்து சேரும். திடீர் வரவு உங்களுக்கு கொடுக்கும். அயல் நாட்டு வருமானம், அயல்ந்து வருமானம், தாயாருடைய மூலியமாக வருமானம். தாயார் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க, அதுவே போதுமானது. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.